அனைவருக்கும் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிரேசி கமெண்ட்ரி அண்ட் நான் உங்கள் சிசி. அண்ட் ரீசெண்டாக இப்போ ரெட்ரோ படத்தோட டைட்டில் ட்ரீசர் வந்து வெளிவந்திருக்குது. கங்குவா படம் ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏமாற்றம் தான் சொல்லி ஆகணும். கொஞ்சம் வருஷமாகவே நம்ம சூர்யா அவர்களுக்கு படம் ஹிட் அடிக்கவே மாட்டேங்குது. அவர் கம்பேக் கொடுப்பார் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்துலலாம் படம் ஃப்ளாப் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ கண்டிப்பாக இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி இப்போ மாசா ரிலீஸ் ஆன டைட்டில் டீசர் தான் ரெட்ரோ. இந்த படத்தை ஜிகர்தண்டா படத்தை எடுத்த கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் தான் எடுக்கிறாரு. அதனாலே மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் இந்த படத்தோட டைட்டில் டீசரில் அப்படி என்ன தான் வச்சுருக்காங்கன்னு இந்த வீடியோவில் டீகோடிங் பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆரம்பத்தில் எடுத்த உடனே நம்ம சூர்யாவும் பூஜா ஹெக்டே அவர்களையும் தான் காட்டுறாங்க. அவங்க கையில் ஒரு கயிறை கட்டி விட்றாங்க. ஆனால் என்னன்னு தெரியல, டைட்டில் டீசர் ஃபுல்லாக நம்ம பூஜா அவங்க பேசவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஊமையாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. படம் வந்தால் தான் கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் அந்த கயிறை கட்டி விட்ட உடனே நம்ம சூர்யா அவர்கள் இனிமேல் கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஷாட்டை காட்டுவாங்க பாருங்க. அப்போதான் தெரியுது நம்ம சூர்யா அவர்கள் முன்னே எவ்வளோ பெரிய ரவுடியாக இருந்திருக்காருன்னு. அதில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட சீனை பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா அவர்கள் விரலை ரெண்டையும் முறுக்குற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. எல்லா ஹீரோஸும் கையை முறுக்குவாங்க, ஆனால் நம்ம சூர்யா அவர்கள் விரலை இது பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. எப்படி கில்லி படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் விரலை ஒரு மாதிரி கசக்குவாரோ அதே மாதிரி இந்த விரல் அப்படி இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சதில் சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம சூர்யா அவர்கள் சொல்லுவார், எங்கள் அப்பாவோட வேலை செய்கிறத நிறுத்திடுறேன் அப்படிம்பாரு. அதுக்கப்புறமா ஒரு செகண்ட் ஷாட்டை காட்டுவாங்க. அதில் சூர்யாவோட அப்பாவும் பெரிய கேங்ஸ்டர்னு தெரிய வருது. ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து தான் கொலை, இந்த ட்ரக் மாஃபியா எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அடிதடி வெட்டு குத்து ரவுடிசம் எல்லாத்தையும் விட்டுடுறேன் பாரு. அண்ட் அப்போ வந்து நம்ம சூர்யா அவர்களை ஒரு செகண்ட் ஷாட் காட்டுவாங்க பாருங்க. அண்ட் இந்த ஒரு செகண்ட் ஷாட்டை பார்க்கும்போது சரியான ஃபைட் சீன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் சிரிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த படத்தில் இருக்கிற எல்லா கேஸ்ட்ரோலையுமே காட்டுவாங்க. அண்ட் இவரை பார்க்கும்போது இவர் தான் வில்லன்னு நினைக்கிறேன். இவர் பேருன்னு எனக்கு சரியாக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இவர் சிரிக்கிற அந்த வில்லத்தனமான சிரிப்பை பார்த்தா இவர் தான் வில்லன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கு முன்னாடி காட்டின இந்த ஒரு இடத்த பார்க்கும்போதும் இவர் தான் அதுக்கு ஹெட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் முழுசாக அன்புதான் சொல்லுவார். அப்போ அவர் பூஜா ஹெக்டேவை பார்த்தது எல்லாமே காமிப்பாங்க. அண்ட் இதெல்லாம் முடிஞ்சக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்பாரு. அண்ட் அவங்க கட்டி பிடிக்கிறதோட அந்த ஷாட்டை அப்படியே கட் பண்ணார் ரெட்ரோன்னு டைட்டில் போட்டு சூர்யா அப்படியே மாசாக இருக்கிறத காட்டுவாங்க. இந்த சீனை பார்க்கும் போதெல்லாம் கூஸ் பம்ஸ் ஆச்சு. அண்ட் இந்த படத்தில் கன்ஃபார்ம் கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் சூர்யா அவர்களோட ரெட்ரோ படத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கமெண்ட்டில் ஃபயர் எமோஜியை வந்து தெரிக்க விடுங்க. நான் இந்த படத்தில் காத்துட்டு இருக்கிறது சூர்யா அவர்களோட ஆக்டிங்க்கு தான்.